டெல்லியில் பங்காரா அப்படிங்கிறவர் கார்மெண்ட் வேலையில் இருந்தார். அவருக்கு மகான்களை தரிசிக்கிறதுல, துறவிகளை பார்க்குறதுல, பக்கீர்களை தரிசிப்பதில் ரொம்பவும் விருப்பம் அதிகம். அவரோட மனைவி பழைய பழைய பழக்க வழக்கங்களில் ரொம்பவும் ஊறி போனவங்க. எதையும் விடாமல் நடைமுறையில் தொடர்ந்து அதை கடைபிடிச்சிட்டு வர்றவங்க. பூஜை, விரதம் இதெல்லாம் சரியாக செய்கிறவங்க அவங்க மனைவி. ஒரு நாள் பங்காராவுக்கு ஒரு கேலண்டர் கிடச்சிது. அதில் பாபா படம் போட்டிருந்தது. அதை கொண்டு வந்து தன் வீட்டில் மாட்டி வச்சுட்டாரு. டெய்லி காலையில் அதை பாபா படத்தில் கண் விழிக்கிறது, அப்புறம் ஆஃபீஸ் போகிறப்ப பாபா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறது, இப்படிங்கிறத தன்னோட வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு நாள் பார்க்கும்போது படத்தில் மாலை இருந்தது. மாலை யார் போட்டது அப்படின்னு கேட்கும்போது ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் தான் போட்டேன். இது சாமி படத்தெல்லாம் தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு வந்தேன். அப்போ இந்த ரூம்லேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, எனக்கு தவறாமல் மாலை வாங்கி போட்டினா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு குரல் கேட்டுச்சு. நான் உள்ளே வந்து பார்த்தேன், யாருமே இல்லை. சரி திரும்பி போகலான்னு பார்க்குறப்ப திருப்பி அதே குரல் பாபா படத்துலேருந்து கேட்டுச்சு. பாபா பேசும் தெய்வமாக இருக்கார், அதனால் உடனே மாலை வாங்கிட்டு வர சொல்லி நான் போட்டுட்டேன் அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வராங்க. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சியையும் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியும் சொல்கிறாங்க. பாபா படத்துக்கு பேசுனது, பாபா படத்தில் மாலை வாங்கி போட்டது, இதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு வந்து பாபா பக்தர். அவர் சொல்கிறாரு, பாபாவோட அருள் உங்களுக்கு தானாக கிடச்சிருக்கு. இன்றைக்கே வியாழக்கிழமை தான், ரொம்பவும் நல்ல நாள். நீங்கள் அந்த பாபா படத்தை ஃப்ரேம் போட்டு பூஜை அறையில் மாட்டி உரிய முறைப்படி வழிபடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். டெய்லி தீப தூபம்லாம் காட்டுங்க. உங்களால் என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி நீங்கள் கும்பிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுபடியே பங்காராவும் செய்கிறாரு. ஒரு நாள் வழக்கம் போல் பூஜை பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த அம்மாவுக்கு திருப்பியும் பாபா படத்துலேருந்து குரல் கேட்குது. அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கேட்குது பாபா படத்துலேருந்து. எனக்கு என்ன பாபா வேணும், என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல திடகாத்திரமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு பையன் வேணும், பையன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. நீ நினச்சபடியே உனக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஆசையும் கிடைக்குது. அதுலேருந்தே அவங்க வாழ்க்கை ஏறுமுகத்திலேயே இருக்குது. பங்காராவுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது, வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, நோய் நொடி இல்லை, அவங்க வீட்டில் எந்த குறையும் இல்லை. அப்படியே ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் பங்காரா பாபா படத்து முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணுவார். அவர் மனசில் ஒரு ஐடியா தோணும், அதுபடி செய்வார். செஞ்ச உடனே அந்த பிரச்சனை விலகி அவங்களுக்கு நல்ல வழி கிடைச்சிடும். இது தனக்காக மட்டும் இந்த மாதிரி முறையை பின்பற்றாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது பிரச்சனைனாலும் அதையும் பாபா கிட்ட சொல்லி, அதுக்கும் அவருக்கு என்ன தீர்வு தெரியுதோ தோணுதோ அதை சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதன் மூலமாகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குறையெல்லாம் தீர்த்து வைக்கப்படுது. பங்காரா குடும்பத்தில் இருக்கவங்க நோய் நொடி இல்லாமல் பரிபூர்ண ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. குழந்தை வரம் 20 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்படி போயிட்டுருக்கப்ப பங்காராவுக்கு அடிக்கடி ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. நம்ம மனசில் தோன்றதெல்லாம் பாபா நமக்கு சொல்கிற விஷயங்கள் தானா, இல்லை அது தானாக தோணுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. இப்படி இருக்கப்போ ஒரு வாட்டி அவர் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டியிருந்தது. அது கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஊர். அந்த வேலை விஷயம் போக வேண்டிய ஊர் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அன்றைக்கி ஈவினிங்கே திரும்பிடணும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் வீடு திரும்பிடணும் அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. பாபா படத்துக்கிட்ட நின்று சாமி கும்பிட்டுட்டு எப்பவும் போல் கிளம்புறப்ப அவர் மனசில் ஒரு குரல் கேட்குது, இன்றைக்கி நீ வீடு திரும்ப முடியாது அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. இது வந்து உண்மையில் பாபா தான் சொன்னாரா அப்படின்னு அதை சோதித்து பார்க்க நினைக்கிறாரு பங்காரா. காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிடுறாங்க. காரில் தான் கிளம்பி போகிறாங்க. கார் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ரயில்வே ட்ராக் வருது. அப்போ கேட் போட்டிருக்கதால கார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்க பஸ்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து லிஃப்ட் கேட்குறாரு பங்காரா கிட்ட. இவர் வந்து தான் போக வேண்டிய ஊரை சொன்னதும், சரி நானும் அங்கே தான் போகிறேன், என்னை கொஞ்சம் அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டதும் அவரையும் ஏற்றிக்கிறாங்க. கேட் ஓப்பன் பண்ணது, கொஞ்சம் தூரம் கார் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலைப்பாதை வருது. மலையில் ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. மலையில் ஏறுறப்ப கூட கொஞ்சம் தூரம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, காரில் எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டுருக்கு, நல்லபடியாக ஸ்மூத்தாக எல்லாம் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காரோட பிரேக் ரிப்பேர் ஆகிடுறதால காரை நிறுத்த முடியல. கார் தாறுமாறாக ஓட ஆரம்பிக்குது. டிரைவர் சொல்கிறாரு, அவசரப்பட்டு யாரும் கீழே குதிச்சிடாதீங்க, ஒரு பக்கம் பள்ளத்தாக்கா இருக்குது, இன்னொரு பக்கம் மலையில் நான் எப்படியாவது மோதி காரை நிறுத்த முயற்சி பண்ணுறேன், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் 2 பேரையும் எச்சரிக்கிறாரு. அவர் எப்போல்லாம் மலையில் மோதி நிறுத்தலான்னு போகிறாரோ அப்போல்லாம் எதிர்த்தாப்பில் ஒரு வண்டி வருது. அதனால் அவரால் அங்கே மோத முடியாமல் போயிடுது. இப்படி போயிட்டுருக்கப்ப பங்காராவுக்கு கைரேகை கொஞ்சம் பார்க்க தெரியும். அதன் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு இந்த சமயத்தில் தனக்கு ஒரு கண்டம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே பாபாவை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாரு. பாபா, இன்னையிலேருந்து எனக்கு தோன்றதெல்லாம் நீங்கள் அனுப்புகிற செய்திகள் தானா அப்படின்னு நான் சந்தேகப்பட மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாற்றுங்க எப்படியாவது அப்படின்னு
பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கார் போகிற பாதையில் ரோட்டுக்கு நடுவில் 3 கல் இருக்குது. அந்த கல்லில் அந்த கல் ஷார்ப்பாக இருக்குது. அந்த கல் மேலே ஏறி டயர் இறங்குறதால டயர் பங்க்சர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கார் நின்றுடுது. அதுக்கப்புறம் டிரைவர் அந்த டயரை மாற்றி பங்க்சர் சரி பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆகுது. வேலை முடிகிறதுக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுது. உடனே அவங்களால திரும்ப முடியல. சொன்னபடி அன்னைக்கு இரவு அவரால் வீடு திரும்ப முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட பங்காராவுக்கு உடம்பு புல்லரிக்குது. அதிலிருந்து பாபா அனுப்புகிற செய்திகள் மேலே முழு நம்பிக்கை கொள்கிறாரு பங்காரா. இப்படி பாபா மறைஞ்சதுக்கு பின்னாடி கூட பக்தர்களுக்கு அரூபமாக அருளிய சம்பவங்கள் ஏராளமாக இருக்குது. இப்போவும் கூட பாபா பக்தர்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு கதையோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.